பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்மை நாளாய் அமைவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 17 verse 8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களுடையவைகள் தேவனுடையவைகளாய் மாற்றப்படும் போது உங்களுடையவைகள் பரிபூரண ஆசீர்வாதம் பெற்று அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு அது கடந்து செல்லும். உங்களுடையவைகள் தேவனுடையவைகளாய் மாற்றப்படும் போது உங்களுடையவைகள் தடுங்கி நிற்காமல் அது அடுத்தடுத்த நிலைகளுக்கான ஆசீர்வாதத்தை நோக்கி அது கடந்து செல்லும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டவதாக. மோசேயுடைய கோலும் ஆரோனுடைய கோலும் ஒன்றே. ஆனால் ஆரோனுடைய கோல் மோசேயினுடைய கரத்தில் இருந்தபோது அது தேவனுடைய கோலாய் மாற்றப்பட்டது. இந்த சாட்சியின் கூடாரத்திலே வைக்கப்பட்ட மற்ற 11 கோல்களும் தேவனுடைய கோலாய் மாற்றப்படவில்லை. ஆனால் இப்பொழுது அவைகள் சாட்சியின் கூடாரத்திற்குள் வந்திருக்கிறது. அது மாற்றப்படாததினால் அவைகள் பூ பூக்கவில்லை, அவைகள் பழங்களாய் மாறவில்லை. இந்த காலைவேளையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அனைத்தும் கர்த்தருடையதாய் மாறும்போது அது ஒரு நிலையிலே இருக்காது. அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று அது பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. மோசேயின் கையில் இருந்ததான அந்த கோல், அது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த கோல். அந்த கோலினால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் மோசேயை அழைத்து அந்த கோலை தரையில் போடுன்றார். அவன் யோசிக்கவே இல்லை தரையில் போடுறதுக்கு. தன்னுடையது, இத்தனை நாள் தன்னிடத்தில் வைத்திருந்தது, அதை ஆண்டவர் போடுன்னு உடனே போட்டான். இப்போ அவன் கையில் ஒன்றுமே கிடையாது. அடுத்து என்ன செய்கிறதுன்னு மோசேக்கு தெரியாது. ஆனால் அந்த கீழே போடப்பட்ட கோல் அது சர்ப்பமாய் மாறி மறுபடியும் அதனுடைய வாலை மோசே பிடித்து தன் கையில் எடுத்தபோது இப்பொழுது அது மோசேயினுடைய கோல் அல்ல, அது தேவனுடைய கோல். அவனுடையது தான் தேவனுடையதாய் மாற்றப்பட்டது. இப்பொழுது அவன் கையில் வந்திருக்கிறது. இப்போ இந்த கோல் சாட்சியின் கூடாரத்தில் வைக்கப்பட்ட போது அது பூ பூக்குது, அது காய் காய்க்குது, அது பழங்களாகிறது. ஏன், இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் அந்த கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள் வந்து அது நித்தியத்திற்கான கோலாய் அது மாறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் எதெல்லாம் உங்கள் கையில் இருக்கோ, நேரம், உடல் உழைப்பு, பொருள், பணங்கள், எல்லாமே, பிள்ளைகள், குடும்பங்கள், எதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ, வாகனம், நம்ம கொடுத்துருக்கிற இடம், எல்லாமே முதலாவது கர்த்தருடையதாய் அது மாறணும். அதுக்கப்புறம் அது உங்கள் கையில் வரும்போது அந்த வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது தடையில்லாமல் பூரணமாய் போய் முடியும். ஆனால் மற்ற கோள்கள் பாருங்கள், 11 கோள்கள், அந்த கோள்கள் தேவனுடையதாய் மாற்றப்படுவதற்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதனால் அவங்க திடீர்னு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அந்த சாட்சியின் கூடாரத்தில் வச்சப்ப அந்த கோல் மறுநாள் காலையில் பார்த்தா பூ பூக்கவும் இல்லை, காய் காய்க்கவும் இல்லை, பழமும் இல்லை. மறுபடியும் அதே வெறும் கோலை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த காலைவேளையில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்களுடையது தேவனுடையதாய் மாறும்போது அதற்கு தடையே இல்லாமல் அடுத்தடுத்த பூரண நிலைக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். பேதுருவும் நிக்கோதேமும் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் 2 பேரும் 2 முக்கியமான கோள்கள். பேதுரு தேவனுடைய கரத்தில் வர்றாரு. அந்த கோலை கர்த்தர் கீழே விட சொல்கிறாரு. அவர் விடுகிறார். பேதுருவை தன் கையில் எடுக்கிறார் ஆண்டவர். பேதுருனுடைய வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள். ஒரு செம்படவனாய் தன் வலைகளையும் போட்டையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தார். அடுத்து 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 பார்த்தீங்கன்னா பேதுருவை ஆண்டவர் அப்படியே ப்ரொமோட் பண்ணிகிட்டே வர்றாரு. பேதுரு சீஷனாக இருந்தார், இப்பொழுது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பெறுகிறார். இப்பொழுது மேல் வீட்டறைக்கு வருகிறார், அப்போஸ்தலராய் மாறுகிறார். அவருடைய பயணமே வித்தியாசமான பயணமாக போகுது. ஆனால் நிக்கோதேமு இரவிலே ராத்திரியிலே ஆண்டவரை வந்து பார்த்தவன், அதுக்கப்புறம்
உலகத்தினால் ஒரு மகிமையை தேட போய் தேவனை விட்டுவிட்டபடினாலே அதுக்கப்புறம் நிக்கோதேமு வளர்ச்சி அற்றுப்போய் அந்த கோலாகவே இருந்தது. இந்த நாளிலும் நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடையது தேவனுடையதாக மாறட்டும். பிற்பாடு அதை நீங்கள் கையில் எடுங்க. அவைகள் நித்தியம் வரைக்கும் பரிபூரண ஆசீர்வாதத்தை அது பெறும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடையதெல்லாம் உங்களுடையதாய் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கட்டும். இது எனக்கு தான், இது என்னுடையது தான் சொல்லாமல் அது எதுவாக இருந்தாலும் அது தேவனுடையதாக மாறட்டும். அதற்கு பிற்பாடு அது எங்கள் கையில் வரட்டும்ப்பா. அதனுடைய வளர்ச்சியே அசாத்தியம் என்பதை இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொண்டோம். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் உடைய பிள்ளைகளுக்கு பலிக்க கடவுது. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற வேலைகள், தேவைகள், ஊழியங்களில் கர்த்தருடைய கரமிருந்து நடத்தட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.